நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப வருடத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கிறோம். இந்த வருடத்தில் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். இறைவன் செய்யும் காரியம் அனைத்தும் நமக்கு நல்லதுதான். நாம் தான் அதை தவறாக புரிந்துகிறோம். சிறிது காலம் தாழ்த்தி விட்டாலும் நாம் இறைவனையே பழித்துரைக்கிறோம். எனவே நாம் அதையெல்லாம் தவறை திருத்திக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் நம் தலையான கடமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த இறுதி நாளில் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். மேலும் நாம் செய்த தவறுக்காக நல்ல ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம். புதிய வருடத்தை புது பொலிவுடன், புதிய உள்ளத்துடன், புனிதத்துவத்துடன் ஆரம்பிப்போம். நாம் யார் மீதாவது கோபப்பட்டிருந்து வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அவர்களிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். அந்த நட்பையும் அந்த உறவையும் நாம் வளர்த்து கொள்வோம். மாறாக பிரிந்து விடாமல் வளர்த்து கொள்வோம். எவரிடமாவது நாம் கோபப்பட்டிருந்தால் அவரிடம் நாம் சென்று மன்னிப்பு கேட்போம். அவருடைய ஆசிரியம் வேண்டுவோம். எனவே இந்த பிறக்க போகும் புதிய ஆண்டு நமக்கு நல்லதொரு ஆண்டாக அமைய நாம் அதை வாழ்த்தி நிறைவேற்றுவோம். நாம் பாவத்தில் இருந்து வெளிவரும்போது புனிதத்துவத்தில் வளருவோம். மேலும் நாம் அன்றாட தேவைகளுக்கு இறைவனிடம் வேண்டும் போது முதலில் நன்றி செலுத்திட்டு வேண்டுவோம். எனவே பிறக்க போகும் புதிய ஆண்டு நல்லதொரு ஆண்டாக அமைய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். நன்றி.